சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறாரு. ஏன்னா இந்த லாங் டிராவல் போறது மட்டுமே நமக்கு கட்டுப்படி ஆகாது. நம்ம ஸ்கூல் வண்டியும் ஓட்டலாம், அப்பதான் நமக்கு கொஞ்சம் காசு சேரும். இதை வச்சு நம்ம செப்பரேட்டா ஒரு ரூம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை கொஞ்சம் ஓட்டவும் செய்றாங்க. ஏன்னா நாங்க சொன்னப்ப நீ புரிஞ்சுக்கல, இப்ப மட்டும் நீ செப்பரேட்டா இருக்கணும்னு யோசிக்கிறியா? சந்தோஷம் தான், காலகாலத்துக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் ப்ரௌடாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சத்யா வராரு. சத்யா வந்ததுமே என்ன பண்ணாங்கன்னா, என்ன உங்கள் மச்சான் அதுக்குள்ளே ஸ்வீட்டோடு வந்திருக்காப்ல போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே முத்து என்னடா சத்யா, என்ன விஷயம், எதுக்கு திடீர்னு ஸ்வீட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சத்யா அது ஒன்றும் இல்லை மாமா, நான் கிறிஷ் நம்ம வீட்டில் இருந்தால, இது கிறிஷ்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்க அம்மா எப்போவுமே பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததே இல்லையா, இதை கிறிஷ்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சத்யா சொல்கிறாரு. உடனே முத்து சரி சரி, நானும் கிறிஷை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளம்புற நேரத்தில் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே சத்யா, நீ எப்போ எங்களுக்கு விருந்து சாப்பாடுலாம் போட போகிற, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஏதாச்சும் காதல் கிதல் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. உடனே சத்யா டேய் அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான், அவன் நல்ல புள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே சத்யா ஏதாச்சும் காதல் பண்ணியிருந்தா சொல்லிடுறா, அப்புறம் சீதா லாஸ்ட் மினிட்ல பண்ண மாதிரி நீ ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. சத்யா இல்லை மாமா, அந்த மாதிரி ஐடியாவே எதுவும் இல்லை, ஸ்டாண்டர்டாக ஒரு ஒர்க்கு, அதுக்கப்புறம் தான் கல்யாணம், அப்படி ஏதாச்சும் என் மனசில் எண்ணங்கள் இருந்தால் நான் உங்ககிட்ட தான் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம முத்து என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கு கால் பண்ணி, மீனாவா நம்ம போய் கிருஷ்ணை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க மீனா வர வழியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு பூச்செண்டை கொண்டு போய் கீழே போடுறாங்க. இதை பார்த்து மீனா எதுக்காங்க பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொண்டு போய் கீழே போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, உடனே அவர் என்ன பண்ணனா, இல்லைம்மா இதெல்லாம் பெரிய இடத்துங்கள நடக்கிறது தான், இது நம்ம ஊரில் மொய் விருந்து அப்படிங்கிறது ஒன்று வைக்கிறதே அந்த 100-50 வரதை வச்சு அவங்க ஃபேமிலியை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி பூங்கொத்தை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், அது ஒரு நாள் வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம மீனா ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன் இந்த பூங்கொத்து எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அழகு, நம்ம ஏன் இதை விட டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மீனாவோட மனசில் வருது. அந்த மனசில் வந்த எண்ணத்துக்கு எந்த அளவுக்கு உருவ வேறுபாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.